So good morning students, welcome to 11th Biozoology class. In this class discuss about chapter 11 unit 4 chemical coordinations and integrations. So பாருங்க இந்த லெசன் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம்னா அதாவது கெமிக்கல் கோஆர்டினேஷன்ஸ். அதாவது நம்ம இப்போ சார் எக்ஸாம் பேப்பர் கொடுக்க போகிறாங்கன்னா நமக்கு ஒரு படப்படப்பு இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ மார்க் எடுத்திருப்போம் அந்த மாதிரி ஆர்வம் இருக்கும்ல. நம்ம அந்த சேஞ்சஸ் நடக்கிற காரணம் என்னென்னா பயோகெமிக்கல் சேஞ்சஸ் தான். அது காரணம் வந்து என்னென்னா நம்ம உடம்பு உற்பத்தி ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ். அது என்ன ஹார்மோனோ அட்ரினலின். ஓகேங்களா? அந்த அட்ரினலின் ஹார்மோன் என்ன சொல்கிறோம்னா ஃபைட்டு பிளைட்டு ஃபைட்டு ஹார்மோன் சொல்கிறோம். ஸோ இந்த சாப்டரில் நம்ம எதை பற்றிலாம் படிக்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து எண்டோக்ரைன் கிளான்ஸ் அண்டு ஹார்மோன்ஸ். அதுக்கடுத்து ஹியூமன் எண்டோக்ரைன் சிஸ்டம். ஹியூமன் எண்டோக்ரைன் சிஸ்டத்தில் என்னென்ன ஆர்கன்ஸ் அதாவது என்னென்ன கிளாண்ட் வரும்னா ஃபஸ்ட்டு வந்து ஹைப்போதலாமஸ் பற்றி படிக்கணும். அதுக்கடுத்து பிட்யூட்டரி கிளாண்ட் அல்லது அதுக்கு இன்னொரு பேர் என்ன ஹைப்போபைசிஸ், பீனியல் கிளாண்ட்ஸ், தைராய்டு கிளாண்ட், பேராதைராய்டு கிளாண்ட், தைமஸ் கிளாண்ட், அட்ரினல் கிளாண்ட், பேங்க்ரியாஸ், கோனார்ஸ். இந்த கோனார்ஸில் டெஸ்டிஸும் வரும் ப்ளஸ் ஓவரிஸும் வரும். அதுக்கடுத்து ஹார்மோன் ஆஃப் ஹார்ட், கிட்னி அண்டு கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக். இவ்வளவு ஹார்மோன்ஸுடைய ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன் பற்றி படிக்கணும். அதுக்கடுத்து நம்ம என்ன படிக்கிறோம்னா ஹைப்போ அண்டு ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஆஃப் எண்டோக்ரைன் கிளான்ஸ் அண்டு ரிலேட்டட் டிசார்டர்ஸ். அப்படின்னு அர்த்தம்னா ஹைப்போனா அந்த ஹார்மோன் வந்து கம்மியாக அது குறைவாக சுரந்துச்சுன்னா என்ன டிசார்டர் வரும். ஹைப்பர்னா அந்த ஹார்மோன் வந்து அதிகமாக ஒர்க் பண்ணி அதிகமாக செக்ரீஷன் பண்ணிச்சுன்னா இப்போ என்ன டிசார்டர்ஸ் நமக்கு வரும் அதை பற்றி படிக்கணும். அப்படி படிக்கும்போது என்னென்ன டிசார்டர்ஸ் நமக்கு வருதுன்னு பாருங்கள். ட்ராஃபிசம், ஜைஜாண்டிசம், அக்ரோமெகாலி, கிரிட்டினிசம், மிக்சோடிமா, சிம்பிள் காய்டர், டெட்டனி, hypoparathyroidism, Addison disease, Cushing syndrome, hypoglycemia, hyperglycemia, diabetes insipidus. இவ்வளோ டிசீஸ் வருது. எது ரிலேட்டட் சம்மந்தம்னா எண்டோக்ரைன் சிஸ்டம் ரிலேட்டடாக இவ்வளோ டிசீஸ் வருது. அடுத்து லாஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம்னா மெக்கானிசம் ஆஃப் ஹார்மோன் ஆக்ஷன். இந்த எண்டோக்ரைன் அதாவது மேஜர் எண்டோக்ரைன் கிளான்ஸுடைய ஒரு கான்செப்ட் மேப் மாதிரி பார்த்தோம்னா அது ஒவ்வொரு கிளாண்டுடைய ஃபங்க்ஷன் என்ன அந்த மாதிரி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஹைப்போதலாமஸ். இந்த ஹைப்போதலாமஸ்லேருந்து 2 ஹார்மோன்ஸ் உற்பத்தி ஆகுது. ஒன்று வந்து வாசோப்ரசின், அனது ஒன்று ஆக்சிடோசின். ஸோ இந்த 2 ஹார்மோனுமே எதுக்கு இன்வால்வ் ஆகுதுன்னா அதாவது டிரான்ஸ்போர்ட் டு த போஸ்டே பிட்யூட்டரி. என்ன ஆகுதுன்னா ஸோ போஸ்டே பிட்யூட்டரிலேருந்து உற்பத்தி ஆகும் இந்த ஹார்மோன்ஸ். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் முக்கியமானது ரிலீசிங் ஹார்மோன்ஸ். அது இந்த ரிலீசிங் ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் சில கிளான்ஸ் வந்து என்னது ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஸ்டிமுலேட் பண்ணி அந்த செக்ரேஷன் நடக்கும். ஓகேங்களா? அதே மாதிரியா டிஆர்ஹெச் அதாவது கோனடோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன், சிஆர்ஹெச், சிஹெச்ஆர்ஹெச், பிஆர்ஹெச், எல்ஹெச்ஆர்ஹெச், எம்எஸ்ஹெச்ஆர்ஹெச் இதெல்லாம் வந்து ரிலீசிங் ஹார்மோன்ஸ். அதே மாதிரி சில இன்ஹிபிட்டிங் ஹார்மோன்ஸ் அதாவது சில தடுக்கக்கூடிய ஹார்மோனை உற்பத்தி பண்ணுது. அதாவது வந்து என்ன ஹார்மோனா சிஹெச்ஐஹெச், பிஐஹெச், எம்எஸ்ஹெச்ஐஹெச் இதெல்லாம் வந்து இன்ஹிபிஷன் ஹார்மோன். இது வந்து ஹைப்போதலாமஸ் உடைய கேரக்டர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிட்யூட்டரி கிளான்ஸ். இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் என்னென்ன ஹார்மோன் உற்பத்தி பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரோலாக்டின் சொல்லக்கூடிய பிஆர்எல். இது என்ன எதில் இன்வால்வ் ஆகும்னா மில்க் ப்ரொடக்ஷன். அதுக்கடுத்து சிஹெச் என்னன்னா க்ரோத் ஹார்மோன். அது எதில் இன்வால்வ் ஆகும்னா க்ரோத்தில். அதுக்கடுத்து பார்க்க போகிறது ஏசிடிஹெச் அதாவது அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன். இதை வந்து எது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா அட்ரினல் கார்டெக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி சில ஹார்மோன்ஸை உற்பத்தி பண்ணி வைக்கும். அதுக்கடுத்து டிஎஸ்ஹெச் அதாவது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இது இந்த ஹார்மோன் எதை இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா தைராய்டு கிளாண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி தைராக்சின் என்ற ஹார்மோனை வந்து உற்பத்தி பண்ண வைக்கும். அதுக்கடுத்து எல்ஹெச் இந்த ஹார்மோன் எங்கே எதில் இன்வால்வ் ஆகுமா ரெகுலேட் த செக்ஸ் ஹார்மோன்ஸ். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது எஃப்எஸ்ஹெச் அதாவது பாலிக்யூல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இது எதில் இன்வால்வ் ஆகுமா ஸ்பேம் அண்டு எக் ப்ரொடெக்ஷன்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பீனியல் கிளான்ஸ். இந்த பீனியல் பாடியிலேருந்து வரக்கூடிய ஹார்மோன் பேர் என்னென்னா மெலட்டோனின். இந்த மெலட்டோனின் தான் நம்ம வந்து என்ன தூங்குறதுக்கும் நம்ம எந்திரிக்கிறதுக்கும் ஒரு சைக்கிள் மாதிரியாக ஏன்னா நம்ம எப்போ தூங்கணும் எப்போ எந்திரிக்கணும் அந்த சைக்கிள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எதுனா மெலட்டோனின் என்ற அந்த ஹார்மோன்ஸ். அடுத்து பாருங்கள் பேராதைராய்டு. தைராய்டு. தைராய்டுலேருந்து 2 ஹார்மோன் உற்பத்தி ஆகுது. ஒன்று கால்சிட்டோனின். இது என்ன ஃபங்க்ஷன் பண்ணால் நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய கால்சியம் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கடுத்து T3 T4ன்னு சொல்லக்கூடியது இந்த ஹார்மோன் எதில் இன்வால்வ் ஆகும் எனர்ஜி லிபரேஷனில் இன்வால்வ் ஆகுது. அதுக்கடுத்து பாருங்கள் பேராதைராய்டு கிளாண்ட். அது வந்து உற்பத்தி பண்ணுற ஹார்மோன் பேர் பேராதார்மோன்.
இது எதில் இன்வால்வ் ஆகுதுன்னா பிளட் கால்சியம் ரெகுலேஷனில் தான் இது இன்வால்வ் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தைமஸ் கிளாண்டு. இந்த தைமஸ் கிளாண்டிலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஹார்மோன் பேர் தைமோசின். இது எதில் இன்வால்வ் ஆகுதுன்னா இம்யூன் சிஸ்டம், அதாவது நம்ம உடம்பை வந்து நோயிலிருந்து பாதுகாக்கிறதுல இன்வால்வ் ஆகும். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா அட்ரினல் கிளான்ஸ். இந்த அட்ரினல் கிளான்ஸில் எபினெப்ரின், நார் எபினெப்ரின் 2 ஹார்மோன் உற்பத்தி ஆகுது. இது வந்து எதுக்கு இன்க்ரீஸ் ஆகும்னா நம்மளுடைய இந்த ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுல இன்வால்வ் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறதுனா மினரல் கார்டிகாய்ட்ஸ் அண்டு குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ். ஸோ மினரல் கார்டிகாய்ட்ஸ் வந்து எதில் இன்வால்வ் ஆகும்னா நம்மளுடைய பிளட்டில் மினரல்ஸ் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ் எது இன்வால்வ் ஆகும்னா நம்ம பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் வந்து என்னது ஸ்டெபிலைஸ் ஆகிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேங்க்ரியாஸ். ஸோ பேங்க்ரியாஸில் 2 ஹார்மோன் இருக்குது, ஒன்று இன்சுலின், இன்னொன்று குளுக்கோகான். ஸோ இது ரெண்டுமே என்ன ஏரியா இன்வால்வ் ஆகும்னா பிளட்டில் வந்து அந்த குளுக்கோஸ் லெவல் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுல கரெக்டாக இன்வால்வ் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெஸ்டிசைன். ஸோ டெஸ்டிசன் இன்வால்வ் வரக்கூடிய ஹார்மோன் பேர் டெஸ்டோஸ்டிரான். இது எதில் இன்வால்வ் ஆகும்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது மேல்னஸ், அதாவது ஆண்களுக்குரிய கேரக்டருக்கு காரணம் வந்து டெஸ்டோஸ்டிரான். அடுத்து ஓவரில் 2 ஹார்மோன் உற்பத்தி ஆகுது, ஒன்று ஈஸ்ட்ரோஜன், ஆனால் ஒன்று வந்து ப்ரொஜெஸ்ட்ரான். ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் எதில் இன்வால்வ் ஆகும்னா ஃபீமேல்னஸ், அதாவது பெண்களுக்குரிய கேரக்டர் உற்பத்தி ஆகிறதுல இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனும். ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் எதில் இன்வால்வ் ஆகும்னா ஸோ ப்ரெக்னன்சி டயத்தில் வந்து அது ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுனா ஹார்மோன்ஸ். ஸோ ஹார்மோன்ஸ் என்ன சொல்கிறோம்னா கெமிக்கல் மெசஞ்சர். இது வந்து என்ன சொல்லணும்னா கெமிக்கல் மெசஞ்சர், அதாவது வேதிய தூதுவர்கள். ஏன்னா the act as organic catalyst and coenzymes to perform the specific function in the target organs. அது என்ன பண்ணணும், டார்கெட் ஆர்கன்ஸில் ஸோ அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து ஆல்ட்ரு பண்ணணும், இல்லை ஸ்பீட் பண்ணணும், இல்லை ஸ்லோ டவுன் பண்ணணும். அதனால் இது பேர் என்ன சொல்லணும், கெமிக்கல் மெசஞ்சர். விச் ஒன் இஸ் கால்டு கெமிக்கல் மெசஞ்சர்? ஹார்மோன். வெரி குட். அதுக்கடுத்து ஹோமியோஸ்டாசிஸ்னு என்ன அர்த்தம்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் இன்டர்னல் என்வாயர்மெண்ட் ஆஃப் பாடி பை டிஃப்ரெண்ட் கோஆர்டினேட் சிஸ்டம். அது என்ன சொல்லுன்னா ஹோமியோஸ்டாசிஸ்னு என்ன அர்த்தம்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டன்ட் இன்டர்னல் என்வாயர்மெண்ட், அதாவது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த என்வாயர்மெண்ட்டை கான்ஸ்டண்ட்டாக பேலன்ஸ் பண்ணக்கூடிய மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் தான் சொல்லுவாங்க ஹோமியோஸ்டாசிஸ். ஹோமியோஸ்டாசிஸ். வாட் இஸ் ஹோமியோஸ்டாசிஸ்? நெக்ஸ்ட்டு க்ரோத் ஹார்மோன், அதாவது சிஹெச்னு சொல்லக்கூடியது. இது இந்த ஹார்மோன் என்ன சொல்கிறாங்கன்னா இது இன்னொரு பேர் இருக்குது, என்னென்னா சொமோட்டோட்ரோபிக் ஹார்மோன் அல்லது சொமோட்டோட்ரோஃபின். இந்த ஹார்மோன் எதை ப்ரொமோட் பண்ணுதுன்னா க்ரோத். என்ன பண்ணுது? ப்ரொமோட் பண்ணுது க்ரோத் ஆஃப் ஆல் டிஷ்யூஸ். அதுக்கடுத்து மெட்டாபாலிக் ப்ராசஸ் ஆஃப் பாடி. அடுத்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் டிஎஸ்ஹெச். டிஎஸ்ஹெச் வந்து என்ன ஹார்மோன்னா கிளைகோப்ரோட்டீன் ஹார்மோன். இது எதை ஸ்டிமுலேட் பண்ணுமா, தைராய்டு கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணி என்னென்ன ஹார்மோன் உற்பத்தி ஆகுமா, அதாவது ட்ரை தைரோனின் அண்டு தைராக்சின். அதுக்கடுத்து அட்ரினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன், அது ஏசிடிஹெச் சொல்லக்கூடியது. இது என்ன ஹார்மோனா பெப்டைட் டைப் ஆஃப் ஹார்மோன். இது எதை ஸ்டிமுலேட் பண்ணுன்னா அட்ரினல் கார்டெக்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி 2 ஹார்மோன் உற்பத்தி பண்ணுது, ஒன்று குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ், அது ஒன் மினரலோ கார்டிகாய்ட்ஸ். அதுக்கடுத்து பாருங்கள் பாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் எஃப்எஸ்ஹெச். இது வந்து என்ன கிளைகோப்ரோட்டீன் டைப்பு. இது வந்து எதை ரெகுலேட் பண்ணுன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் தி கோனாட்ஸ், அதாவது ஓவரி அண்ட் டெஸ்டிஸுடைய ஃபங்க்ஷன் வந்து ரெகுலேட் பண்ணக்கூடியது இந்த பாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அதுக்கடுத்து லூட்டினைசிங் ஹார்மோன். இது வந்து கிளைகோப்ரோட்டீன் டைப் ஹார்மோன். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் செல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அதாவது ஐசிஎஸ்ஹெச். அதுக்கடுத்து லூட்டியோட்ரோபிக் ஹார்மோன் எல்டிஹெச். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா லியூட்டியோட்ரோஃபின் அல்லது லாக்டோஜெனிட்டிக் ஹார்மோன் அல்லது ப்ரோலாக்டின் அல்லது மேமோட்ரோஃபின். அதுக்கடுத்து பாருங்கள் ஆக்சிடோசின். ஸோ இது வந்து என்ன டைப்னா பெப்டைட், அதாவது பெப்டைட் டைப்பு. இது எதை ஸ்டிமுலேட் பண்ணால் விக்ரஸ் கான்ட்ராக்ஷன் ஆஃப் த ஸ்மூத் மசில்ஸ் ஆஃப் யூட்ரஸ் டூரிங் சைல்டு பேர்த் அண்ட் எஜாக்ஷன் ஆஃப் மில்க் ஃப்ரம் த மேமரி கிளான்ஸ். அது மேமரி கிளான்ஸ்லேருந்து மில்க்கு வந்து வெளியே வர்றதுக்கும் அது என்னது அந்த சைல்டு குழந்தை பிறக்கும்போது அதனுடைய மசில்ஸ் வந்து என்னது ஸோ ஸ்ட்ராங்காக கான்ட்ராக்ஷன் பண்ணி குழந்தை வெளியே தள்ளுறதுக்கும் எந்த ஹார்மோன் உற்பத்தி ஆகும்னா ஆக்சிடோசின். அதுக்கடுத்து பேராதைராய்டு ஹார்மோன் அல்லது பேராதார்மோன். இந்த ஹார்மோன் வந்து என்ன டைப்னா ஹைப்பர் கிளைசிமிக் ஹார்மோன். அப்போ என்ன சொன்னால் ஹைப்பர் கிளைசிமிக் ஹைப்பர் கால்சிமிக் ஹார்மோனா நம்ம பிளட்டில் கால்சியம் லெவல் வந்து என்ன பண்ணால் அதிகரிக்கும். இது என்ன டைப்னா பெப்டைட் டைப் ஹார்மோன் தான். ஸோ கண்ட்ரோலிங் இந்த கால்சியம் அண்டு பாஸ்பேட் ஹோமியோஸ்டாசிஸ், அதாவது நம்ம உடம்புல கால்சியம் லெவலையும் பாஸ்பரஸ் லெவலையும் பேலன்ஸாக வைக்கிறது எந்த ஹார்மோன்னா இந்த பிடிஹெச். அடுத்து பேங்க்ரியாஸ். ஸோ பேங்க்ரியாஸ் வந்து காம்போசிட் கிளாண்டு. இந்த கிளாண்ட் வந்து எக்ஸோக்ரைன் கிளாண்டாகவும் ஆக்ட் பண்ணும், எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸாகவும் ஆக்ட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் கால்டு டூயல் கிளாண்ட்ஸ். அடுத்து இன்சுலின். இன்சுலின் என்ன டைப் ஹார்மோனா பெப்டைட் ஹார்மோன்.
என்ன இதனுடைய ஃபங்க்ஷன்னா குளுக்கோஸ் ஹோமோஸ்டாசிஸ், அதாவது பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் வந்து என்னது மெயின்டைன் பண்ணுறது இன்சுலின் ஹார்மோன்ஸ். அப்போ குளுக்கோஹான் என்ன ஹார்மோன்னா இது வந்து பாலிபெப்டைட் டைப் ஆஃப் ஹார்மோன். இதனுடைய என்னென்னா ஹைப்பர் கிளைசிமிக் ஹார்மோன்னா நம்ம பிளட்டில் குளுக்கோஸ் லெவலை அதிகப்படுத்தும். ஓகேங்களா. இது ஆக்ட் ஆகும். இந்த ஹார்மோன் எங்கெல்லாம் ஆக்ட் ஆகுமா, லிவர் அண்டு ப்ரொமோட் த பிரேக் டவுன் கிளைக்கோஜன் டு த குளுக்கோஸ். அதாவது லிவரில் கிளைக்கோஜனாக வந்து ஸ்டோராக இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸை கிளைக்கோஜனை பிரேக் டவுன் பண்ணி குளுக்கோஸாக மாற்றும். அப்போ வந்து மாற்றும் போது என்னது நம்ம பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் அதிகரிக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெனின். ஸோ இது வந்து எங்கே உற்பத்தி ஆகுமா, ஜக்ஸ்ட்ரா குளோமருலா செல்ஸ். அதாவது எங்கே ஜக்ஸ்ட்ரா குளோமருலா செல்ஸ் எங்கே பார்த்தோம்னா நெப்ரான் செல்லில் பார்த்துருப்போம். ஓகே. இது என்ன பண்ணுது, விச் இன்க்ரீஸ் த பிளட் ப்ரெஷர். ஓகேங்களா. பிளட் ப்ரெஷர் வந்து என்ன பண்ணுது, அதிகரிக்கும். விச் when angiotensin is formed in the blood. அந்த பிளட்டில் ஆஞ்சியோடென்சின் என்ற ஹார்மோன் உற்பத்தி ஆகும்போது பிளட் ப்ரெஷர் வந்து அதிகரிக்கும். அதுக்கடுத்து பாருங்கள் எரித்ரோபொய்டின் இஸ் ஆல்சோ செக்ரேட்டட் பை தி ஜக்ஸ்ட்ரா குளோமருலா செல்ஸ் தான் எங்கே தான் கிட்னியில் இருக்கக்கூடியது. இது எதை ஸ்டிமுலேட் பண்ணுமா, எரித்ரோபொய்சிஸ். ஸோ எரித்ரோபொய்சிஸ் என்ன சொல்கிறாங்க, ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்பிசி இன் தி போன் மேரோவில் ஸோ ஆர்பிசி செல் உற்பத்தி ஆகக்கூடிய ப்ராசஸ் பேர் எரித்ரோபொய்சிஸ். நெக்ஸ்ட் பாருங்கள் கால்சிட்ரியோல். ஸோ கால்சிட்ரோல் இஸ் செக்ரேட்டட் பை த ப்ராக்சிமல் டியூபிள்ஸ் ஆஃப் த நெப்ரான் உற்பத்தி ஆகக்கூடிய ஹார்மோன் வந்து கால்சிட்ரோல். இட் ஆக்டிவ் form of vitamin D3 which promote the calcium and phosphorus absorption from the intestine and accelerate the bone formation. ஸோ அதாவது எலும்புகள் உற்பத்தி ஆகிறதுல முக்கியமான ஹார்மோன் எதுனா கால்சிட்ரியோல். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன ஹார்மோன்னா ஸோ கேஸ்ட்ரின். ஸோ கேஸ்ட்ரின் என்ற ஹார்மோன் உற்பத்தி ஆகுது. இந்த ஹார்மோன் வந்து எங்கேனா ஸோ ஸ்டிமுலேட் த செக்ரேஷன் ஆஃப் HCl அண்டு பெப்சிஜோனோல். ஓகேங்களா. அதாவது பெப்சினோஜன் என்ற ஹார்மோன் அது உற்பத்தி ஆகும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் உற்பத்தி ஆகிறதுக்கும் முக்கியமான ஹார்மோன் எதுனா கேஸ்ட்ரின் தான் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. அடுத்து பாருங்கள் கோலிசிஸ்டோகைனின். ஸோ கோலிசிஸ்டோகைனின் செக்ரேட்டட் பை த டியோடினம் உற்பத்தி ஆகிற ஹார்மோன் வந்து கோலிசிஸ்டோகைனின். ஸோ இது எதுக்கு ரெஸ்பான்ஸ்னால் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபேட் அண்டு ஆசிட் இன் தி டயட். அதாவது நம்ம டயட் வந்து என்னது ஆசிட் கண்டிஷன் இருக்கிறது காரணமாக இருந்தது இந்த கோலிசிஸ்டோகைனின். அதுக்கடுத்து செக்ரிட்டின் என்ற ஹார்மோன் உற்பத்தி ஆகுது. இது எங்கே உற்பத்தி ஆகணும், அஸ்னி செல்ஸ் ஆஃப் த பேங்க்ரியாஸ். ஸோ இது எதை செக்ரேட் பண்ணுதுன்னா பைகார்போனேட் அயான்ஸ் அண்டு வாட்டர். இது என்ன நியூட்ரலைஸ் த அசிடிட்டி. அடுத்து பாருங்கள் கேஸ்டிக் இன்கிபிட்டரி பெப்டைட், அதாவது GIP. கேஸ்டிக் இன்கிபிட்டரி பெப்டைட் இன்கிபிட் த கேஸ்ட்ரிக் செக்ரிஷன் அண்டு மோட்டிலிட்டி. இதுதான் இது வந்து என்னது ப்ரிவென்ட் பண்ணுது. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறதுனா இந்த எண்டோக்ரைன் சம்மந்தப்பட்ட டிசீஸு. ஸோ அதில் ஃபஸ்ட் டிசீஸ் என்ன டிசீஸ் சொல்லுவாங்க, ட்ராபிசம். ஸோ ட்ராபிசம் இஸ் ட்ரீட் எதுனா ஹைப்போசெக்ரேஷன் ஆஃப் த குரோத் ஹார்மோன். அதாவது குரோத் ஹார்மோன் வந்து கம்மியாக சுரக்கிறதுனால வரக்கூடிய டிசீஸ் பேர் தான் வந்து ட்ராபிசம் இன் சில்ட்ரனில் வரும். அதுக்கடுத்து ஜைஜாண்டிசம். இது வந்து குரோத் ஹார்மோன் வந்து ஹைப்பர் செக்ரேஷன், அதாவது அதிகமான அளவு சுரக்கிறதுனால வரக்கூடிய டிசீஸ் பேர் ஜைஜாண்டிசம். அக்ரோமஹாலி இது வந்து என்ன எக்ஸசிவ் செக்ரேஷன் ஆஃப் த குரோத் ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கிறதுனால அடல்ட்டில் சுரக்கிறதுனால வரக்கூடிய டிசீஸ் வந்து அக்ரோமஹாலி. அதுக்கடுத்து கிரிட்டினிசம். ஸோ இன்ஃபான்ட் அதாவது குழந்தைக்கு வரக்கூடிய டிசீஸு இது வந்து என்ன ஹைப்போ தைராய்டிசம் காஸ் த கிரிட்டினிசம். அதாவது தைராய்டு ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால வரக்கூடியது ஹைப்போ அதாவது கிரிட்டினிசம். அதுக்கடுத்து மிக்சோடிமா. இந்த மிக்சோடிமா எதனால் வரும்னா இதுவும் ஹைப்போ செக்ரேஷன் ஆஃப் த தைராய்டு இன் அடல்ட் என்ன டிசீஸ்னா மிக்சோடிமா. அதுக்கடுத்து ஹைப்போ பேராதைராய்டிசம். ஸோ இது இதெல்லாம் எக்ஸஸ் ஆஃப் PTH இன் தி பிளட்டில் வந்துடுது. அந்த பேராதார்மோஹார்மோன் அதிகமாக இருக்கிற டிசீஸ் வந்து ஹைப்போ தைராய்டிசம். அடுத்து அடிஷன் டிசீஸ் இதனால் வரும்னா ஹைப்போ செக்ரேஷன் ஆஃப் த குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் அண்ட் கார்டிகாய்ட்ஸ் ஃப்ரம் த அட்ரினல் கார்டிகஸ். அதுக்கடுத்து குஷிங் சிண்ட்ரம். ஸோ இந்த குஷிங் சிண்ட்ரம் எதனால் வரும்னா எக்ஸஸ் செக்ரேஷன் ஆஃப் ACTH அண்டு குளுக்கோகார்டிகாய்ட்ஸ். அடுத்து டெட்டனி பார்க்கணும். டெட்டனி எதனால் வரும்னா ஹைப்போ செக்ரேஷன் ஆஃப் த பேராதைராய்டு ஹார்மோன். அதுக்கடுத்து ஹைப்போக்ளேசிமியா நடத்தோம்னா இன்க்ரீஸ்டு செக்ரேஷன் ஆஃப் த இன்சுலின் தெரப்பி பிளட் குளுக்கோஸ் லெவல் டிக்ரீசஸ். அதாவது பிளட்டில் குளுக்கோஸ் கம்மியாக இருந்தால் அதுக்கு பேர் ஹைப்பர் கிளைசிமியா. பிளட்டில் குளுக்கோஸ் அதிகமாக இருந்தால் அதுக்கு பேர் ஹைப்பர் கிளைசிமியா. அடுத்து லாஸ்ட்டாக பார்க்க வேண்டிய டிசீஸ்னா டயாபெட்ஸ் இன்சிபிட்டஸ். ஸோ டயாபெட்ஸ் இன்சிபிட்டஸ் என்ன சொல்கிறாங்கன்னா காஸ்ட் பை த ஹைப்போ செக்ரேஷன் வாசோப்ரெசின், அதாவது ATH ஆன்டி டைரூட்டிங் ஹார்மோன், அதாவது வாசோப்ரெசின் ஸோ கம்மியாக சுரக்கிறதுனால வரக்கூடிய டிசீஸ் பற்றி என்ன சொல்கிறதுனா டயாபெட்ஸ் இன்சிபிட்டஸ். எங்கேருந்து இந்த வாசோப்ரெசின் வரும்னா நீரோ ஹைப்போபைசிஸ், அதாவது பிட்யூட்டரியுடைய ஹைப்போதலாமஸில் வந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஹார்மோன் தான் வந்து இந்த வாசோப்ரெசின்ஸ். ஓகேங்களா. இதுதான் வந்து இது ரிலேட்டட் சம்மந்தப்பட்ட டிசீசஸ். என்னென்னா அதிகமாக எதனால் வருதுன்னா அந்த ஹைப்போ செக்ரேஷனால் வருது, அதாவது குறைவாக சுரக்கிறதுனால வருது. அதனால் நம்ம உடம்புல வந்து ஸோ அந்த எண்டோக்ரைன் சிஸ்டத்தை வந்து நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டா நம்ம உடம்பு வந்து
ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.